அமெரிக்கா, ஈரான் யுத்தத்த ஏன் ஆரம்பிச்சுச்சு அப்புட்ன்னா, அல்டிமேட்டா அவர்களோட அணு ஆயுதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இன்னும் 30 வருஷம் பாடுபட்டு தான் அவனால செய்ய முடியுங்கிற ஒரு கட்டாயம். அதாவது கிரவுண்ட் ஜீரோக்கு தூக்கிட்டு போய் அவனுங்கள விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ட்ரம்போட 2வது டார்கெட்டா மாறுனது. அதாவது அவர் கை ஓங்கிருச்சு அப்படின்னு நெனச்சு, அவரு 2, 3ன்னு அடிஷனலா சில டார்கெட்ட லோட் பண்ணிக்கிட்டாரு. என்ன அப்புட்ன்னா, மிசைல் புரோகிராம நிறுத்தணும் அப்படிங்கிறதும், 1 டசன் ப்ராக்ஸி நெட்வொர்க்க அப்படியே விட்டுறணும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ராக்ஸிகள உருவாக்கி வச்சதுல தான் ஈரான் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு. 1. 2வது அப்படிங்கிறது அவர்கள் மிசைல் புரோகிராம் தான் ஏறக்குறைய நியூக்ளியர் மாரி அவர்கள காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இத 2யும் விட்டுக் குடுக்கறக்கும், ட்ரம்ப் நீங்களே அங்கருந்து ஆண்டுக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதனால இந்த கோரிக்கைகள் நிறைவேறப் போறதே இல்ல அப்படின்னு நாட்கள்லயே பேசப்பட்டுச்சு. எப்ப? யுத்தம் ஆரம்பிச்ச நாட்கள்லே. ஆனா இப்ப பிரைம் டார்கெட் எங்க? அணு ஆயுதம் இல்லாம ஆக்கணும். அதிலேயே இப்ப அமெரிக்கா தோத்து போயிருமோ! அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து ட்ரம்ப் விட்டுட்டாரு. காரணம் என்ன அப்புட்ன்னா, அணு ஆயுதத்த டக்குனு கண்டுபிடிச்சு அணு ஆயுத சோதனையவே செஞ்சு விட்டுருவோமே! அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு இப்ப பெரிய அளவுல ஈரானுக்குள்ள ஒரு பேச்சு வருது. இந்த பேச்சு கொள்ளகாலமா இருக்கே அப்படின்னு கேட்டா, கொள்ளகாலமா இருந்தாலும் அக்ரஸிவான ஒரு ரோட்வேக்குள்ள போகாம தடுத்தது பழைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி தான். அவர பொறுத்தவரையும் பழங்காலத்துல இருந்து அப்படியே வழி வழியா வந்த ஒரு நபர். அணு ஆயுதம் அப்படிங்கிறது அவர்கள் ஒரு நம்பிக்கை கோட்பாடுக்கு கொஞ்சம் எதிரானது அப்படிங்கிற மாரி சில டீட்டெயில் சொல்லுவார்கள். அதனால அவரு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனா, புது சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அதாவது அவர் மனசளவுலயே 50-75% அதெல்லாம் நம்ம பின்பற்ற தேவையில்ல. காலத்துக்கு ஏற்ப மாத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட இருக்கக்கூடிய ஆள். 50லேருந்து 75% அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்லப்படுது. இப்போதைக்கு சூழ்நிலை அதாவது ஈரான்ல உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நம்மளோட இந்த சிஸ்டத்த காப்பாத்தணும் அப்படின்னாலே அணு ஆயுதத்த உருவாக்கிறணும் அப்படின்னு அவருக்கும் அழுத்தம் குடுக்கிறார்கள். அவரும் ஏற்கனவே அதே மனநிலையில இருக்கக்கூடிய ஆள். இப்ப 2 ஒண்ணு சேருது. இப்படி ஒண்ணு சேரும்போது, டக்குனு இவர்கள் கண்டுபிடிச்சு, ஏதோ ஒரு வகையில அது இப்ப உள்ள டெக்னாலஜியோட ஃபுல் எஃபெக்ட்ல இருக்கோ, இல்ல மொத அணுகுண்டு கண்டுபிடிச்ச டெக்னாலஜியோட எஃபெக்ட்ல இருக்கோ, 2 வீரியத்துல ஏதோ ஒரு வீரியம், இல்ல மிடில்ல ஏதோ ஒண்ணு நியூக்ளியர். இன்னைக்கு உள்ள வீரியமா? இல்லடா, ஜப்பான்ல போட்டத காட்டிலும் கொஞ்சம் கம்மி. அதுக்கு நீ போடுன்னு சொல்லிருவியா? அணு ஆயுதம்னோனே தெரிச்சு ஓடுவேல்ல, அத இப்ப நான் காட்டுறேன் பார், அப்படின்னு சொல்லி நம்ம காட்டுவோம் தலைவா, அப்படின்னு சொல்லி ஈரானுக்குள்ள ஒரு பேச்சு ரொம்ப தீவிரமா ஓடுதாமா. இது அமெரிக்காவுக்கு பயம் குடுக்குது. காரணம் என்ன அப்புட்ன்னா, இவர்கள் அணுகுண்டு சோதனை வெடிச்சுட்டு டாக்டரின மாத்தி எழுதி வச்சுட்டார்கள் அப்புட்ன்னா, பயன்படுத்த போறார்கள்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அமெரிக்க பேஸ காலி பண்ணுன்னு ஈரான் சொல்லவே வேண்டாம். சவுதியே, "ஏய் தயவு செஞ்சு நீ கிளம்பி போடா. அவங்கிட்ட நாங்களே பேசிக்கிறோம்" அப்படின்னு சொல்வார்கள். அப்படி இல்ல அப்புட்ன்னா, உன் அணு ஆயுதத்த கொண்டு வந்து வையி இங்கம்பார்கள். அது கூட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனக்கும் டெக்னாலஜிய குடுன்னு கேட்பார்கள். ஏன்னா, நீ அணு ஆயுதத்த கொண்டு வந்து இங்க வச்சு ஈரான் மேல போடுவ. ஈரான் பதிலுக்கு கொண்டு வந்து சவுதி மேல தான் போடுவான். வாஷிங்டன்ல போமாட்டான். நான்ல மாட்டிக்குவேங்கிற மாரி பெரும் சிக்கல். கணிக்க முடியாத ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். பின்வாங்கணும். அமெரிக்கா பின்வாங்கணும் ஈரான் விவகாரத்துல. அப்படி பின்வாங்கி அமெரிக்கா போச்சு அப்புட்ன்னா, ட்ரம்போட எதிர்காலமே போச்சு. பேசாம விட்டிருந்தா கூட அவன் விஞ்ஞானிய பாதுகாக்க, நியூக்ளியர்ல உள்ள எக்யூப்மெண்ட்ட பாதுகாக்கன்னு இப்படி போராடிக்கிட்டே இருந்திருப்பான். இதுலயே ரொம்ப சுலபமா 3லருந்து 30 வருஷம் பின்னோக்கி போட்டிருக்கலாம். யுத்தத்த போடுறேன்னு போட்டு, அவன் எங்கிட்டோ சப்ளை செயின உறுதி செஞ்சு டக்குன்னு ஒரு குண்ட வெடிச்சுட்டான். இப்போதைக்கு ஓப்பன் டேட்டால உள்ளபடியே 12 அணுகுண்டுகள ஈரானால செய்ய முடியும். அதுல 75% தாண்டிட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. இது ஒரு தகவல் தான். இன்னொன்னு 12 எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும். ஈரான் அதுல 90% அடைஞ்சுட்டார்கள் அப்படின்னு இருக்கும். டேய் என்னடா 65 எங்க இருக்கு? 90 எங்க இருக்கு? அப்படின்னு நம்ம கேட்டப்ப, நியூக்ளியர் வாட்ச் டாக்கே வந்து சொல்லிடுச்சு. அந்த அமைப்பு அமெரிக்காவோட ஒரு இணை அமைப்பு தான். பேரு தான் உலகளாவிய அமைப்பு, இணை அமைப்பு. அவனுங்க வந்து பெர்சன்டேஜ் சொன்னா தானடா இப்படி கிண்டல் பண்றீங்க. 1 வார காலம் அப்படின்ட்டாய்ங்க. என்ன சார் சொல்றீங்க? 1 வாரத்திலே செஞ்சிரலாமா? அவங்க கிட்ட இன்னைக்கு உள்ள சரக்குல 1 வாரத்துல 12 அணுகுண்டு செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லி, சிவகாசி ஃபேக்டரிக்கார் மாரியே பேச ஆரம்பிச்சுட்டாரு.
யோவ்! உன்னைய கூப்பிட்டுருக்கவே வேணாம்யா! அப்படின்னு சொல்ற மாரி ஆயிப்போச்சு. இப்ப அமெரிக்காவுக்கு உச்சகட்ட பிரஷர். இப்ப என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ராணுவ ரீதியா யோசிக்கும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் டேபிள்ல போய், "சார் 10,000 வீரர்கள் சார் அனுப்புறோம். நீங்க முடிவெடுங்க. தாக்குறோம். இதுக்கான திட்டங்கள்." அப்படின்னு ஒரு டேபிள்ல வச்சாய்ங்க. இப்ப அதுவும் பத்தாது. ஏன்னா கிரவுண்ட்ல இறங்கி சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய சிக்கலே அமெரிக்காவுக்கு. அதனால இப்ப அடுத்த கட்ட விஷயமா 3 விமானம் தாங்கி கப்பல மிடில் ஈஸ்ட்ல இறக்குறோம் சார். இந்தாங்க திட்டம் அப்படின்னு அவர் டேபிள்ல போட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. ராணுவ ரீதியா ராணுவம் தாங்கிட்ட உள்ள அப்புட்டு ஆப்ஷனையும் ட்ரம்ப் கிட்ட குடுக்கிறார்கள். வெற்றி தோல்வியெல்லாம் எப்படி அப்படின்னு ராணுவத்துல எப்படி பேசுறார்கள்ன்னு நமக்கு தெரியாது. ஆனா ட்ரம்ப் முன்னாடி இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு. இந்த இவ்வளோ ஆப்ஷனுக்கும் மேல ஈரான் வலுவா இருக்கு அப்படிங்கிறதும் ட்ரம்போட கண்ண உறுத்துது. உறுத்துனா என்ன பண்றது? கண்ண தான் துடைக்கணும், ஊதணும், துண்டு வச்சு துடைச்சுக்கணும். இல்ல, இல்ல. நான் அண்ணன் அமெரிக்காவோட அதிபர் அண்ணன் ட்ரம்ப். என் கண்ல எப்படி தூசி விழுந்துச்சு அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா, அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.